ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான சேமியா உப்புமா தான் பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2 நல்ல பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு உங்களுக்கு சேமியா ரெடி ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டதுக்கப்புறமா வந்து சேமியாவுக்கு தேவையான மற்ற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் சேமியாவுக்கு 2 டம்ளர் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஆனியன் வந்து நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உதிரியாக வரும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீன் நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து டேஸ்ட்டுக்காக தான். ப்ளஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அகெயின் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இறக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறமா உங்களுக்கு இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சட்னி இல்லைனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அப்படி கூட சர்க்கரை தொட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட சுவையான சேமியா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. வேறொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.